Example 9.67. Find by integration the volume of a solid generated by revolving about y-axis the region bounded between the parabola x is equal to y square plus 1, the y-axis and the lines y equal to 1 and y is equal to minus 1. இப்போ நம்ம இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x is equal to y square plus 1. இது வெறும் x is equal to y square இல்லை x square is equal to yனா வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் கொஞ்சம் இது ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால் இது எப்படி ஜென்ரலாக எடுத்துகிட்டு வருது அப்படின்னா இந்த 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. x minus 1 is equal to y square. அது ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா x minus h is equal to y minus k the whole square ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? h, kன்னு எழுதும்போது நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் நம்மளோட h. இங்கே எந்த நம்பருமே இல்லைன்னா y minus 0 the whole squareன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? 1,0. ஓகேவா? அப்போ இந்த பேரபோலா அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கு. 1,0க்கு இந்த வெர்டெக்ஸை வந்து அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஒரு மூமெண்ட் வந்து இங்கே பண்ணியிருக்கு. ஓகேவா? 0லேருந்து 1 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட x is equal to y square plus 1. நம்மளை அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பேரபோலா, இந்த y ஆக்சிஸு, அதுக்கப்புறம் என்னது y is equal to 1, y is equal to minus 1. இந்த இடத்துல என்னது இந்த y ஆக்சிஸை வச்சு ரிவால்வ் பண்ணுது. இப்படி இந்த சைடில் லைக் ஒரு கிரைண்டர் எல்லாம் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி டைரெக்ஷனில் சுற்றும் போது ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. அந்த வால்யூம் என்னங்கிறது தான் நம்மளை கேட்குறாங்க. லிமிட்ஸ் நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, y ஆக்சிஸுங்கிறதும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை என்ன செய்யணும்? y ஆக்சிஸுக்கு தகுந்த மாதிரி x is equal to மாற்றிக்கணும். இங்கே நார்மலாகவே x is equal to இருக்குது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டகிரேஷன் a to b. என்ன செய்யணும்? ஒய்யோட லிமிட் தெரிகிறதுனால இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஒய்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு தான் அடுத்தது எல்லாமே ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? தென் லிமிட்டை அவங்களே கொடுத்துட்டாங்க -1லேருந்து +1 வரைக்கும். எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்னது y ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலேயும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பை இன்டகிரேஷன் -1 to +1. இங்கே a + b the whole square தான். ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. y⁴ + 2y square plus 1 into dy. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது பாருங்கள் -1லேருந்து +1 அது அப்படியே சிமெட்ரிக்கலாக இருக்கு இல்லையா, ஒரு பாதியாக மடித்தோம்னா அதனால என்ன செஞ்சுக்கலாம், அதில் நம்ம 2 டைம்ஸ்னு எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் 0 to 1 வரைக்கும் எழுதிக்கும் போது நம்ம இதை 2 பாதியாக்கி என்ன செஞ்சுக்கலாம், 2வை முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் y⁴ + 2y square plus 1 into dy which is equal to 2 into எல்லாத்தையும் அப்படியே ஒரு டேர்ம் இன்டகிரேட் பண்ணிங்க. y⁴ இன்டகிரேட் பண்ணால் y⁵/5 ப்ளஸ் 2 into y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y³ divided by 3 ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது இன்ட்டு ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே முடிஞ்சிச்சு. தென் லிமிட்ஸு 0 to 1. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்பர் லிமிட்டுங்கிறது 1. எங்கெங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம 1 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ 1/5 1, ஸோ 1 divided by 5 ப்ளஸ் 2 into 1³ போது 2 divided by 3 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1. தென் லோயர் லிமிட் வந்து 0. ஸோ அது எல்லாமே ஒய்யோட மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால எல்லா டேர்ம்ஸ்லையும் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ 2π இன்ட்டு இங்கே 1ன்னு வச்சுங்க. எல்சிஎம் வந்து 15. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 2 சார் 10 ப்ளஸ் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 15ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 15 15 which is equal to 2π divided by 15 into எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். 25 28. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு எதையுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை, அதனால் ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சாரி, 56 divided by 56π divided by 15 cubic units. ஓகேவா?